ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். திருமாவளவனுடைய பேரு, அவர் பேரோட வேண்டாம், திருமாவளவனுடைய பேரு என்ன பேரு? மன்னர் பேரு. மன்னரை மதிக்க மாட்டேன், எனக்கு மன்னர் மீது மதிப்பே கிடையாது. திருமாவளவன் யார் பேரு? கரிகால் சோழனுடைய பேரு. உலகத்துல எல்லாரும் ஆத்துல மீன் பிடிக்கும் போது, ஆத்துல குளிக்கும் பொழுது, ஆத்துல படங்கிடும் போது அந்த ஆத்து நீரை தடுத்து அணை கட்டி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் உலகின் முதல் அணை கல்லணையை கட்டியவன் கரிகால் சோழன். அந்த கரிகால் சோழனையும் நீங்க மதிக்கலையா? கரிகால் சோழனை மதிக்கல அப்படின்னா மன்னர் மீதே மதிப்பு கிடையாது அப்படின்னா, சேர சோழ பாண்டிய மன்னர் மீது மதிப்பு கிடையாதுன்னா அப்புறம் எதுக்காக திருமாவளவன் என்கிற பெயரை சூட்டி வச்சிருக்கீங்க? மன்னர் மீது மதிப்பு கிடையாது, அவன் பெயர் மட்டும் எனக்கு எதுக்கு? தூக்கி போட வேண்டியது.